மீனராசி இந்த 2.25 வருஷமா கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் சொல்லுங்கள். 2026க்கு முன்ன வரைக்கும், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் கடனாளியாக இருந்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு நட்பான ஒரு அமைப்பு உங்கள் கடத்தை அடைக்கிறதுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்படலாம். இல்லை உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனி உங்கள் ஜாதகத்தை உச்சத்தில் கொடுக்கும். இந்த மீன ராசிக்காரர்களும் அரசியல் போர்வை, அரசியலில் ஒரு தன்மை வெளிவரணும்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த 2026க்கு மேலே வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். படிக்கும்போதே, காலேஜ் படிக்கும்போதே காதல் பண்ணிந்தா கூட நடக்காது, அதில் ஒரு நஷ்டமும் ஆயிருந்துடும். 7.5 சனி முடிஞ்சிருக்கு. 7.5 சனி நடந்திருக்கிறதுக்கு முன்னையே உங்களுக்கு சூனியம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் சுற்றார் உற்றார் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுடைய தன்மை கூட இருந்தவங்களும் உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க. ஆனால் ஜென்மத்தில் சனி பகவான் வரனால 2 தப்புகளை மட்டும் செய்யாதீங்க. தான் செய்தொழிலில் லாபங்களை அதிகம் வச்சு எந்த வியாபாரமும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கணிசமான ஒரு லாபத்தில் வச்சு பண்ணுங்க. கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய கருத்து வேறுபாடு தான் ஜென்ம சனி உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுத்தும். உங்கள் மனைவியே உங்களுக்கு சூனியம் வைக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையில் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி KGF. பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். 2026 மார்ச் மாதம் 6ஆம் தேதி காலையில் 8:15 மணிக்கு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு எம்பெருமான் சனீஸ்வர பகவான் பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த பெயர்ச்சி மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சாதகமான தன்மையை கொடுக்க போகிறாரு, எந்த ராசிக்காரர்களுக்கு பாதகத்தன்மையை கொடுக்க போகிறாருன்னு கேட்குறத விலாவரியாக பார்க்கலாம். மீன ராசி, மீன ராசிக்கு சனீஸ்வரன் பகவான் ஜென்மத்தில் சனி பகவான் வர்றாரு. சனி பகவான் போகிற வீடு மீன ராசிக்கு அதிபதி குருவுடைய வீட்டுக்கு வர்றார். இந்த 2.25 வருஷமாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு ஒரு ஜாக்பாட் சொல்லுவேன். மீன ராசிக்காரங்களில் பொதுவாக பார்த்திங்கன்னா டாக்டர்ஸு, டிரைவருங்க, சொல்லப்போனால் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சினிமா நட்சத்திரங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணங்களும், கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் ஜாதகத்தினால பல வழக்கறிஞர்களாக வரக்கூடிய தருணங்களும் உண்டு. தாய் தகப்ப மேலே அளவு கடந்த ஆசை பாசம் உடையவங்க இந்த மீனராசிக்காரங்க. பாதி ஜாதகம் இளைய பிள்ளைகளாக தான் இருப்பீங்க. ஒன்று சின்ன மகளாக இருப்பீங்க, சின்ன மகனாக இருப்பீங்க. இப்படியாம்பட்ட தருணம் தான் இருக்கும். ஆனால் 2026க்கு முன்ன வரைக்கும் படித்து கடனை உடனே வாங்கி படித்து பெரிய டாக்டராக வந்தால் கூட அந்த கடனை அடைக்க முடியாத ஒரு கஷ்டத்தில் பிறவி பலனை கஷ்டத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய தருணம் உண்டு. மண்ணையும் விற்கணும், பொன்னையும் விற்கணும். இப்படி வாங்கின கடனை கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டப்பட்டு கண்ணுமொழி பிதுங்கி இருக்கக்கூடிய தருணங்களும் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நிறைய பேர் ரியல் எஸ்டேட் பண்ணணும், ஃபினான்ஸ் பண்ணணும், படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ண சொல்லக்கூடியவங்க எல்லாமே நஷ்டம்தான். ஆன்மீக தோரணையில் உள்ளவங்க மட்டும்தான் ஜெயிச்சிருக்கக்கூடிய தருணமே உண்டு. போதுங்க. 2026க்கு முன்ன வரைக்கும், இந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் கடனாளியாக இருந்த உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, ஏதோ ஒரு துறையில் ஏதோ ஒரு நட்பான ஒரு அமைப்பு உங்கள் கடத்தை அடைக்கிறதுக்கு பணம் காசு கொடுத்து உதவி பண்ணக்கூடிய தருணங்களும் ஏற்படலாம். இல்லை உங்கள் கடன் அடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஜென்ம சனி உங்கள் ஜாதகத்தை உச்சத்தில் கொடுக்கும். டாக்டர் தொழில் பண்ணாவே கிளைண்ட்டு நிறையா வரும். அட்வொகேட் தொழில் பண்ணாலும் கிளைண்ட்டு நிறையா வரும். காசு பணத்தை ரெட்டிப்பாக்கணும்னு சொல்லக்கூடியவங்களும் தெளிவாக இருப்பாங்க. ஆனால் இந்த மீன ராசிக்காரர்களும் அரசியல் போர்வை, அரசியலில் ஒரு தன்மை வெளிவரணும்னு சொல்லக்கூடிய அமைப்பும் இந்த 2026க்கு மேலே வர வாய்ப்பு நிறையாவே இருக்குது. ஆனால் மீன ராசிக்காரர்களுக்கு பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
படிக்கும்போதே, காலேஜ் படிக்கும்போதே காதல் பண்ணியிருந்தால் கூட நடக்காது. அதில் ஒரு நஷ்டமும் ஆகியிருந்திருக்கும். பெரிய படிப்பு படிக்கணும் ஆசைகளோடு இருந்திருப்பீங்க. அந்த ஆசைகள் எல்லாமே தெளிவாகக்கூடிய தருணமும் உண்டு. மீன ராசிக்காரங்களில் பாதிக்கு பாதி ஒரு 30 to 40% கனரக வாகனம் ஓட்டக்கூடியவங்களும் கண்ணு விழித்து ஓட்டக்கூடிய டிரைவர்களாக தான் நிறைய பேர் இருப்பீங்க. அடிமட்ட தொழில் செய்யக்கூடிய தருணங்களும் இருப்பாங்க. இருந்திருந்தாலும் இந்த 2026க்கு மேலே 40 வயசுக்கு மேலே உள்ளவர்கள் உங்கள் ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்தணும். 7.5 சனி முடிஞ்சிருக்கு. 7.5 சனி நடந்திருக்கிறதுக்கு முன்னையே உங்களுக்கு சூனியம் பண்ணியிருப்பாங்க. உங்கள் சுற்றார் உற்றார் பண்ணுறாங்களோ இல்லையோ, உங்களுடைய தன்மை கூட இருந்தவங்களும் உங்களுக்கு குழி பறிச்சிருப்பாங்க. உங்களுடைய சொந்த பந்தமே உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்குதுன்னு சொல்லி பலவிதமான பெருமூச்சு விட்டு உங்கள் வாழ்க்கையை சின்ன பின்னமாக்கியிருக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு. கவனமாக இருந்துக்குங்க. மேன்மை வரக்கூடிய தருணம் இந்த 2026. ஆனால் ஜென்மத்தில் சனி பகவான் வரனால 2 தப்புகளை மட்டும் செய்யாதீங்க. தான் செய்தொழிலில் லாபங்கள் அதிகம் வச்சு எந்த வியாபாரமும் பண்ணாதீங்க. ஓரளவுக்கு கணிசமான ஒரு லாபத்தில் வச்சு பண்ணுங்க. ஆனால் முக்கியம், கணவன் மனைவிக்குள்ள இருக்க வேண்டிய கருத்து வேறுபாடு தான் ஜென்ம சனி உங்களுக்கு பிரச்சனையே ஏற்படுத்தும். மனைவி தவிர மாற்றான் மனைவி மேலே ஆசை பாசைகள் உண்டு பண்ணிங்கன்னா உங்கள் மனைவியே உங்களுக்கு சூனியம் வைக்கக்கூடிய தருணத்தில் உங்கள் வாழ்க்கை பிரதிபலிக்கக்கூடிய வாழ்க்கையில் தர டிக்கெட் ஆகிடுவீங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன ராசி உள்ள ஆண்கள் தான். ஜென்ம சனி பெண்களுக்கு ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். ஆண்கள் தான் கவனக்குறைவாக ஏற்பட்டக்கூடிய பல சின்ன சின்ன தப்புகள்னால தான் பிரச்சனைகள் ஆள்படக்கூடிய தருணம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வர மாதிரி இருந்தால் மேற்படி சொல்ல அந்த பரிகாரத்தை வல்லக்கோட்டை முருகன் கோவிலில் ஒரு கோழி வாங்கி ஒரு சஷ்டியோ கிருத்திகையோ கோயில் உடையதாரிகள்கிட்ட அதிகாரிகள்கிட்ட கேட்டு அதை போய் தானமாக கொடுத்துருங்க. மீனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருள் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன். சனீஸ்வர பகவானுடைய குணாதிசைகள், அவருடைய காரகத்தன்மைகள். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சனீஸ்வர பகவான் உச்ச நிலைமையில் மேன்மை அடையக்கூடிய ஒரு இடத்துல இருக்காருன்னா மண், பொண்ணு, மாலை, மாளிகை, வண்டி, வாகனம், சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே மேன்மை அடையக்கூடிய தன்மையை உண்டு பண்ணக்கூடியவர் எம்பெருமான் சனீஸ்வர பகவான். ஈஸ்வர பட்டன் 2 பேருக்கு தான். ஒன்று முனீஸ்வரனுக்கு, ஒன்று சனீஸ்வரன் பகவானுக்கு தான் ஈஸ்வர பட்டம் கிடையாது. ஏன்னா தவம் பண்ணவங்க. அப்படி யோகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வரன் பகவான் ஜாதகத்தில் மேன்மை அடையக்கூடிய தன்மைகளை நம்மளாக தான் ஏற்படுத்திக்கணும். அடுத்தவன் சொத்து, அடுத்தவன் பொருள், அடுத்தவன் மனைவி, அடுத்தவனை ஆக்குப்பை பண்ணி அபகரித்து ஏமாற்றி நம்ம தொழில் பண்ணுறோன்னா உங்களுக்கு நஷ்டகதியை தான் கொடுப்பாரு. ஒரு மனுஷன் சாப்பிடக்கூடிய ஜீவனாம்சம் என்ன தொழில் காரகன்னாவே எம்பெருமான் சனீஸ்வர பகவான் தான். அதாவது தொழில் தர்மம் இருக்கணும். அந்த தர்மத்தோடு இருந்து ஒர்க் பண்ணால் எந்த குறையுமே வராது. சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீதிமான்ங்க. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்புடையவர். பொதுவாக சனீஸ்வர பகவான் ஜாதகத்தில் உச்ச நிலை இல்லாமல் ஜாதகத்தில் வலு இழந்துட்டார்னா முதல்ல பல்லு வலி வரும், காது வலி வரும், நரம்புகள் பலம் குறையும், நாடி நரம்புகள் எல்லாமே பலம் குறையும், உடல் சோர்வடையும், எந்த நேரமும் படுத்தே இருக்க மாதிரி தோணும். தேவையில்லாத சூனியத்துக்கு ஆள்படக்கூடிய தருணமும் சனீஸ்வர பகவானுடைய பார்வை கெட்ட பார்வையாக இருந்தால் வரும். முதிர்ந்த தோற்றமாயிடும், கிளப்பருவமாயிடும், அழுக்கு ட்ரெஸ்ஸை போடுவோம், பட்டன் போயிடும், நல்ல ட்ரெஸ்ஸு உடுத்த முடியாது, செருப்பு அந்து போயிடும். இதெல்லாம் சனீஸ்வர பகவானுடைய காரகத்தன்மை. உங்களுக்கு சனி பகவான் கெட்டு போயிட்டார்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். அதே போல் உடலில்
கணையம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரண சக்தி ஆக்கக்கூடிய கணையம் கேட்குறது, கணையம் கெட்டு போயிடும், அஜீரண கோளாறு வரும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் வர மாதிரி இருந்தால் சனி பகவான் ஜாதகத்தில் பலம் குறைஞ்சு வராரு. அப்போ பலம் குறைஞ்சு வராருன்னா சனீஸ்வர பகவானுடைய திருப்திப்படுத்த என்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னா, நம்ம நவகிரகத்தில் தான் திருநள்ளாறில் போய் தான் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுவோம். அங்கே போக முடியாதவங்க சென்னை வாசிகள், சென்னையில் பொலிச்சலூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் எம்பெருமான் சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி இருக்குது. அப்படி இல்லைன்னா சனி பகவானும் எம்பெருமான் முருகக்கடவுளும் ஒரே குணாதிசைகள், காரகத்தன்மை உடையவர்கள். நீங்கள் ஆசைப்பட்டதை பூர்த்தி பண்ணக்கூடிய அற்புதமான தெய்வங்கள். அப்போ சென்னைக்கு மிக அருகில் வல்லக்கோட்டை, ஒரகடம் தாண்டி வல்லக்கோட்டை முருகன் கோவில்னு ஒரு கோவில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சஷ்டி, கிருத்திகை, இல்லை வெள்ளிக்கிழமை காலையில், இல்லை சனிக்கிழமை காலையில் ஏதாவது ஒரு நாள் மனசார சாமியை வேண்டிட்டு கோயில் வாசலில் ஒரு மாலை வெத்தலைப்பாக்கு வாங்கி சாமிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் கொடுத்துட்டு சாமியை பார்த்துட்டு கொடிமரத்துலேருந்து பிரகாரம் சுற்றி ஆறுபட முருகனையும் தரிசிச்சுட்டு எம்பெருமானை தேடி வந்தால் உங்கள் கவலைகள் கஷ்டங்கள் எல்லாமே விலகும். வந்தவரை வாழ வைக்கக்கூடியவர் வல்லக்கோட்டை முருகன். அரசியல், நோய், நொம்பலம், கஷ்டம், நஷ்டம், கடன், பிணி, வறுமை, இதில் கஷ்டப்படுறவங்க சஷ்டி, கிருத்திகை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமையில் ஏதாவது ஒரு நாள் ஒரே ஒரு சேவல் வாங்கி கோவில் அதிகாரிகள்கிட்ட கேட்டுட்டு, கோயில் குருக்கள்கிட்ட கேட்டுட்டு அதை நியமித்து விட்டாலே உங்கள் கஷ்டம்லாம் போய் வாழ்க்கையில் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடச்சி எந்த குறையும் இல்லாமல் வாழுவீங்க. என்ன நீங்கள் பார்க்கணுன்னா, கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்புசாமின்னு டைப் பண்ணால் என்னுடைய வீட்டு அட்ரஸ் லொக்கேஷன் வருது. வரும்போது ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு வாட்ஸ்அப்பில் இந்த ஊருக்காரு, இந்த பேர், இந்த ஊருன்னு ஒரு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையை போகிறதுக்கு நான் வழிமுறை சொல்கிறேன். வரும்போது 15 ரூபா வெத்தலை, 10 ரூபா களிப்பாக்கு, 3 எலுமிச்சம்பழம் கொண்டு வாங்க. உங்கள் தேவைகள் ஆசைகள் பூர்த்தியாக எம்பெருமான் வல்லக்கோட்டை முருகனுடைய அருளாட்சியில் வழிமுறை சொல்கிறேன். சிவாய நம.